பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து பூசம், சரி மாசத்துக்கு ஒரு சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம், அது பூசத்தன்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உதிச்சுது. அதனால வடலூர் போகிறத நிறுத்திட்டோம். சரி யாரை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, சரி முதல்ல நமக்கு மொழிக்கு அரசி அவங்க தான் வந்து நல்ல கைராசியான அம்மா, அதனால அவங்கள வச்சு நம்ம தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள கேட்டதுக்கு அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா பூசம் வந்து அவங்க காலையில் வழிபாடு பண்ணுவாங்க, சாயந்தரம் அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய இடங்களில் பூசத்துக்கு போய் பேசியிருக்கிறாங்க. சில அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நமது கேகநகர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை இங்கே தலைமை தாங்கி இதை நடத்தி தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அது பல வருடங்களாக அங்கே வாராந்திர சொற்பொழிவு கிட்டத்தட்ட 600 போயிருக்குது, 620 மேல போயிடுச்சு. 643 வாரங்கள் அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இங்க வந்துருங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவர் வந்து இங்க இது வந்து மாதாந்திர சொற்பொழிவு வாராந்திர சொற்பொழிவாக இங்கே வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இங்க சுயநலம் தான், அதுக்காக அவர் இங்க தலைமை தாங்கி நடத்தி தருமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மொழியரசி அவர்களையும் இங்கே அன்புடன் அழைக்கின்றேன். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, பூசத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம், சன்மார்க்கிகள் எதுக்கு பூசத்தை கொண்டாடணும், அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. பெரிய கேள்விக்குறி. அதுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்களுக்கு பூசமும் சன்மார்க்கமும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறோம். அவங்க மதியபாரணம் பண்ணிடலாம், 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா நிறைய டிராஃபிக் இப்போ வரும்போதே எல்லாம் அவஸ்தைப்பட்டு வந்துருப்பீங்க தெரியும். 8 மணிக்கு ஷார்ப்பா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு 5 நிமிடம் தலைமை உரையாற்றி அவங்ககிட்ட கொடுத்துருவாரு. இந்த சன்மார்க்கம் எந்த விதத்திலேயாவது ஐயா சொன்ன மாதிரி எந்த தந்திரத்திலேயாவது அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அதை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும், உலகெங்கும் சன்மார்க்க கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்திலே இந்த எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு சிலர் தான் தனக்கென வாழாமல் பிறக்காக வாழக்கூடிய இறைவனே இங்கு அனுப்பிய சில மனிதர்கள் இவர் ஒருவர். இவர் வச்சு பெரியமா சொல்ல முடியாது. கேட்டீங்கன்னா எப்படிதான் உழைக்கிறாரு, எங்க தான் இது பண்றாருன்னு தெரியல. எங்க கூப்பிட்டாலும் ஒரு பைசா கூட வாங்காம அவர் சொந்த செலவுல வந்து இங்க சொற்பொழிவு அங்கங்க வந்து அது வேண்டிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னொரு அந்த சொற்பொழிவாளருடைய திறமை என்னன்னா, அந்த தலைப்பு ஒட்டியே பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய எண்ணிய நான் எண்ணியவாறு எமக்கருள் ஜோதி போல அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும், இந்த சங்கங்கள் மேலும் மேலும் வளரணும். இது மட்டுமல்ல, பல இடத்துல அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பது போல அவர் எங்கெங்க கை வச்சாரோ எல்லாம் வெற்றி வாகை சூடி பட்டி தொட்டிகளெல்லாம் கிராமங்கள் எல்லாம் கூட சன்மார்க்கத்தை வளர்த்தெடுத்த அருமையான ஆரோக்கிய நண்பர். அவர் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். அவர் நமக்கு எல்லாரும் கிடைச்சது நாம் செய்த ஒரு புண்ணியம். நாம் இந்த நல்ல நேரத்திலேயே அம்மையார் 1 மணி நேரம் இந்த பூசத்தினுடைய சிறப்புகளை நாம் அறிய வாய்ப்பு உங்களுடன் நானும் அவளாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். அம்மையார் அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எனக்கு இந்த தலைமை பொறுப்பை கொடுத்த நடைமுறை சன்மார்க்க சங்கத்திற்கும் அதில் உள்ள நிர்வாகிகளுக்கும் பாபு ஐயாவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா, இங்க வந்து பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. இங்க நான் கூப்பிட்டுருக்காங்க, விழா நடக்கும்போது நான் கூப்பிட்டுருக்காங்க, ஆனா என்னால வர முடியல. இன்னைக்குதான் பெருமானுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டி இருக்கின்றது. எத்தனையோ ஞானிகள் எல்லாம் வந்தார்கள் நம் நாட்டில். எல்லாம் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள் அத்துணை பேரிலும் சிகரம் வைத்தார் போல நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் இந்த உலகமெல்லாம் உயும்படி வாழ்விக்கும்படி வள்ளல் பெருமானவர்கள் வந்தார்கள். அதுபோல எத்தனையோ சமயங்கள், மதங்கள், உன் மதம் பெரியது, என் மதம் பெரியது என்று போட்டி போட்டு கொண்டு பொறாமை கொண்டு மக்கள் எல்லாம் இறந்து வீண் போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வீண் போகாதபடிக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு சன்மார்க்க நெறியை காட்டி மெய்ப்பொருளை உணர்த்தி அவர்களெல்லாம் சுகநிலை அடைய செய்ய வேண்டியது உன் பொறுப்பு என்று
பெருமானுக்கு இறைவன் கட்டளையிட்டார். ஏன்னா பெருமான் தான் இறைவனுக்கு பிள்ளை. ஏன்னா முன்னோர்கள் எல்லாம் 4 மார்க்கங்களை கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பொற்கொள்ளன் தெருவுல ஊசி விட்ட கதை தான். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அத்தனை பேரும் பேச்சாளர்கள் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், அந்த 4 மார்க்கங்களை வகைப்படுத்தினார்கள். அந்த 4 மார்க்கங்களிலே தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் என்று வகுத்தார்கள். அதற்கு என்று ஒரு பலன்களையும் வைத்தார்கள். தாச மார்க்கம் என்று நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது சாலோகம். அதாவது இறைவனுடைய உலகத்திலே இது ஒரு இடத்துல இருக்கிறது சாலோகம். அடுத்தது சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய பக்கத்திலே சாமீபம் அப்படின்னு ஒரு பதத்தை வச்சாங்க. அடுத்தது சகமார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனுடைய ரூபமாகவே அவருடைய தோற்றமாகவே மாறக்கூடியது சாரூபம். அடுத்தது சாயுஜ்யம், 4வது சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னார். அந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவனாக உரலாமே அப்படின்னு திருமூலர் சொல்வார். சன்மார்க்கத்திற்கு தான் இடத்தோடு தெய்வம், முகத்தோடு பீடம் அப்படிம்பார் திருமூலர். தான் அவனாக மாறக்கூடிய ஒரு மார்க்கம் சன்மார்க்கம் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். ஆதி காலங்களிலே சன்மார்க்கங்கள் இருந்தாலும் அதை ரொம்ப அழகுபடுத்தியவன் நம்முடைய பெருமான் தான். ஆன்ற சன்மார்க்கம் அணிப்பற எனைதான் ஈன்ற முதலித்த இனியனற்றாயே என்று பெருமான் சொல்வார். அதற்கு இந்த மார்க்கங்கள் பத்தி முன்னாடி சொல்லிட்டேன். தாச மார்க்கம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மையே தீர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கொலை தவித்தவர்கள், எந்த உயிரையும் கொல்லவும் கூடாது, அதன் புலாலை உண்ணவும் கூடாது. இதுதான் சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள். இவர்களால் தான் கேவலாதி மரணத்தை தடுத்து கொள்ள முடியும், மற்றவர்களால் முடியாது. இகலோக பரத்தை மட்டும் அறிந்து கொள்ள முடியுமே தவிர இதெல்லாம் வேற முடியாதுன்னு சொல்றாங்க. அது போல தாயுமானவர்கள் எல்லாம் இப்ப பெருமான் சொல்றாங்க, இந்த உடலானது உடல்ல இருந்து உயிர் போன பிறகு எங்கோ இருக்கும் இறைவனிடம் சென்று கலந்து விடுகின்றதுன்னு சொல்றாங்க. ஆனா பெருமான் சொல்றாங்க, இந்த பிறவியிலேயே இறைவனை நீங்கள் அடைய முடியும். அது உடலை விட்டு உயிர் போய்விட்டால் மீண்டும் என்ன ஆகும், பிறவி எடுத்தே தீரும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இப்ப மற்ற மதங்களில் எல்லாம் 2 கடத்தல் என்பதே கிடையாது. அவர்கள் எல்லாம் இறந்து போனாலும் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும் பொழுது அந்த அறை தரிசனம் பண்றதுனால என்ன கிடைக்குது நமக்கு? அதுவும் 12 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். அந்த அது என்ன ஏற்பாடு? திருஅறை தரிசனம் எப்போல இருந்து அது நடக்குது? கூட்டம் அதிகமா இருந்தா 9-10 மணி வரைக்கும் கூட ஓடுது. சரி, தைப்பூசம் ஜோதி தரிசனம் எப்போல இருந்து காட்டப்பட்டது யாருக்கா தெரியுமா? எல்லாரும் 1872 நினைச்சிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. 1881 தான் முதல் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. 1881. 72 ஒண்ணுமே கிடையாது. சாயை பூட்டி ஞான சபையை திறக்கவே இல்லை. ஞான சபை கட்டிட்டு அதை திறக்கவே இல்லை. 1881 இவங்க எல்லாம் திறந்து பஞ்ச திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. 7 திரை கிடையாது, 5 திரைகள். நிறைய ரகசியங்கள் இருக்கு. அந்த கூட்டத்துல அவங்க மினிட்ஸ் எழுதுறாங்க, பஞ்ச திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டலாம் அப்படிங்கிறாங்க. 5 திரைகள் தான், கடைசி 2 திரை கிடையாது. அது அப்புறமா 7 திரையா மாறுது. அப்புறமா மல்லர் பெருமானுடைய காலத்துல ரத்தனம், அப்புறம் சிவாச்சாரியோட வாக்குமூலத்தை படிச்சோம்னா ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும்ன்ற அந்த மண்டபம் இருக்கு இல்லையா? இப்ப தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாங்களா, ஒரு ஸ்டூல் மேல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. 2 மண்டபத்தோட தூண் மட்டும் நமக்கு தெரியும், 2 தூண் மட்டும் தெரியும். 4 தூணும் தெரியணும்.
4 தூணையும் சுத்தி தான் திரைகள் போடப்பட்டு இருந்ததுன்னு விளக்கம் கொடுக்கிறார். அந்த ரத்தனம் அப்படிங்கிறவரும் சிவாச்சாரியாரும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நீங்க வாக்குமூலம்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வாக்குமூலம் கொடுக்குறவங்க என்னமா வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா, அந்த மண்டபத்தை பிரகாரத்தை சுற்றி திரைகள் போடப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு திரைக்கும் நடுவில் அந்த திரையின் நிறத்திலே ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்டு இருக்கும்னு கொடுக்குறாங்க. திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டதே இல்லை. திரைக்கு தீபாராதனை செய்வது வழக்கம். மக்கள் அந்த திரைக்கு செய்யக்கூடிய தீபாராதனையை வணங்குவார்கள். தீபாராதனை பண்ணதுக்கு அப்புறம் விபூதி கொடுப்பது வழக்கம். இதுதான் வழக்கமாக இருந்தது 1881 வரைக்கும். 1881 தான் திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட துவங்குகின்றது. 1881 அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி விபூதி கொடுத்தா ரெக்கார்டு அவங்களுடைய வாக்குமூலம் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை சும்மா டேக் ஓவர் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க. இந்து சமய அறநிலையத்துறை இது எப்படி நடந்தது, யார் யார் பண்ணினாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் விசாரணை நடத்தி அதை வாக்குமூலமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதுல அவங்க சொன்ன வாக்குமூலம் நான் எப்படி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு ஜோதி தரிசனம் காண்பிக்க வேண்டும் தான் சுவாமி நிலைக்கான எல்லா ஏற்பாடும் பெருமாள் பண்ணார். கொண்டாந்து இங்க பிரதர்ஷனம் பண்ணாங்க. ஆமா பண்ணார். அதோடு மட்டும் இல்லாம ஜோதி தரிசனம் காமிக்கணும்னு சொல்லி இந்த கும்பகோணத்துல இருந்து அன்பர்கள் வந்து அலங்கார பந்தலிட்டாங்க. அவங்க அசைவ உணவு சாப்பிட்டவங்க அலங்கார பந்தலிட்டாங்கன்னு சொல்லி சுவாமி வந்து பார்த்தோன்னே அதை பத்தி எரிஞ்சதாக வரலாறு இருக்கு. வரலாறு இருக்கு. அதனால சுவாமி உடன்பாடு தான், ஜோதி காமிக்கணுன்ற எண்ணத்துல தான் எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. மூடிட்டாரு அப்புறமா. ஏன்னா இவங்க யாரும் உருப்பட மாட்டாங்கன்னு அவருக்கு அப்பவே தெரியும். அதனால ஞான சபையை மூடிட்டார் வள்ளல் பெருமாள். ஞான சபை பூட்டப்பட்டு விட்டது, திறக்கவில்லை.